திரு ஜி.எம். கிருஷ்ணமூர்த்தி எம்பிடி யூனியன் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் உரையாற்ற. தேங்க்யூ சார். Respected officers and Neelavannan, Mrs. Neelavannan and இங்க புதுசா வந்திருக்க ஏடிஎம் சுபாஷ், கரெக்ட்? அபிலாஷ், சாரி அபிலாஷ். எங்க ஜெய் உட்காந்துருந்தார், காணும், கிளம்பிட்டார. அவரு ஏடிஎம் ஜெய்சங்கர். உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலா நீலவண்ணன் பொறுத்தவரையில அவர் 35 வருஷம் 30 வருஷம் மேல என் சங்கத்தில் மெம்பரா இருந்தாரு. ஆனா எந்த கோரிக்கையும் வச்சதில்லை. ஒரே கோரிக்கை வச்சாரு, நீங்க என்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு. ஸோ எந்த கோரிக்கை என்கிட்ட வந்தாலும் நான் நிறைவேற்றுவேன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இந்த ஹார்பர்ல நம்ம போர்ட்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு நடந்துட்டு இருக்கு. நம்ம என்னைக்கு நினைச்சு பார்க்கல நம்ம கிட்ட இந்த கண்டெய்னர் டெர்மினல் வெளியில போவோம். நம்ம கிட்ட நம்ம உருவாக்கின கண்டெய்னர் டெர்மினல் நம்மளை விட்டு போச்சு. நம்ம உருவாக்கின ஓரண்டிங் அதுவும் நம்மளை விட்டு போச்சு. புதுசா உள்ள கண்டெய்னர் டெர்மினல் வந்தாச்சு. இப்ப நீலவண்ணனை பொறுத்தவரையில இது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் நம்ம கிட்ட இருந்து போற சமயத்தில் நியர்லி 572 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல்ல கரெக்டா நீலவண்ணன் 572 பேர். மெக்கானிக்கல், டிராபிக், ஏஎஸ்எம், எஸ்எம் எல்லாமே இருந்தாங்க. ஆனா அந்த 572 பேரும் இந்த துறைமுகம் எடுத்துட்டு அந்த 572 பேரும் இன்னர் ஹார்பர் கொண்டு வந்து ரிட்டையர்ட் ஆகிற வரை இருந்து இன்னைக்கு கூட அவங்களுக்கு பென்ஷன் பே பண்ணிட்டு இருக்க நம்ம போர்ட் மந்தனாதி 572 எம்ப்ளாயிஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சது என்னன்னா ஓரண்டிங். திருப்பி ஒரு 500 பேர் வேலை பண்ண ஓரண்டிங்க திருப்பி இந்த ஹார்பர் உள்ள எடுத்துக்கிச்சு. உள்ள எடுத்துட்டு அவங்களும் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டா எல்லாம் போயாச்சு. நெக்ஸ்ட் பெரிய கண்ணு வச்சது என்னன்னா சென்ட்ரல் ஒர்க் ஷாப். நம்ம வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்த்தது இல்லை சென்ட்ரல் ஒர்க் ஷாப் நம்மளை விட்டு போவோம்னு. என்னைக்கு நினைச்சு பார்த்து கிடையாது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் சுரேஷ் சார் ஐஏஎஸ் அவர் இருக்கிறப்ப சொன்னாரு, நீங்க கொஞ்ச நாள் அந்த சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பை விட்டுட்டு வெளியில இருங்க, நான் மாடர்ன் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பை கட்டி கொடுக்குறேன், மாடர்ன் சென்ட்ரல் ஷாப்பை நான் கட்டி கொடுக்குறேன், நீங்க எல்லாம் மேல வேலை பண்ணலாம் எல்லாம் சொன்னாரு. உங்களுக்கு தெரியும், some people give misguidance. No, விட மாட்டோம், இந்த சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பை விட மாட்டோம், சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பை விட மாட்டோம்னு சொல்லி கலண்டா பண்ண காரணத்தினால இன்னைக்கு என்னாச்சு, சென்ட்ரல் ஒர்க் ஷாப் லீஸுக்கு போயாச்சு. என்டையர் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் has gone to lease, கோஸ்ட் கார்டுக்கு போயாச்சு. அது 99 இயர் லீஸ் நினைக்கிறேன். 19 இயர் லீஸ் என்னைக்கு வரப்போகுது, நம்ம லைஃப் டைம்ல கிடையாது, திருப்பி வரப்போகுது இல்லை இந்த ஹார்பருக்கு. ஸோ அதுல இருந்த இவங்க தான் நீலவண்ணன் எல்லாம். ஒரு காலத்துல சென்ட்ரல் ஒர்க் ஷாப் நம்ம 70, 80 எல்லாம் நாங்க வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ல ஆளுங்க நிக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டு இருப்பாங்க. At that time, I think Neelavannan designation is reverter. Correct? You are a reverter at that time. Reverter in ஒரு போஸ்ட் நமக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம கிட்ட ஸ்லிப்பே இருந்துச்சு. ஸ்லிப்பேல எந்த டக்கு வந்தாலும் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பீப்புள் தான் அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாமே சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பீப்புள், வெல்டர், ரிவர்ட்டர் போய்கினே இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பிஸியா இருந்தது சென்ட்ரல் ஒர்க் ஷாப் அது. ஆனா ஒரு நாள் என்னாச்சு, இப்போ அந்த சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பை க்ளோஸ் பண்ணணும்னு உடனே அகெயின் அண்ட் அகெயின் சர்ப்ளஸ் லேபர்னாங்க. ஒரு இடத்துலயே நம்ம சென்னை துறைமுகத்தை பொறுத்தவரையில சர்ப்ளஸ் லேபர் நம்ம கிரியேட் பண்றோம். லேபர் என்னைக்கு சர்ப்ளஸ் ஆவறது கிடையாது. என்னைக்கு சர்ப்ளஸ் ஆவறது கிடையாது. ஓரண்டிங்க விட்டுட்டீங்க, ஓரண்டிங்க இருக்கிற லேபர்
நமக்கு சர்ப்ளஸ் ஆயிட்டான். கண்டெய்னர் விட்டுட்டோம், கண்டெய்னர் லேபர் நமக்கு சர்ப்ளஸ் ஆயிட்டான். இன்னைக்கு சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ல கூட எவ்வளவு 500 people இருப்பாங்க, 600 people சம்திங், 500 நாட், எனக்கு தெரிஞ்சு 500 நாட், 500 நாட் people has become surplus. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க அன்னைக்கு நாங்க போட்ட செட்டில்மெண்ட், we have signed a settlement, at no stage employee should be sent out at any. அப்ப என்ன சொன்னாங்க, they said redeployment. இப்ப நம்ம தோழர் நீலவண்ணன்ல என்ன பண்ணாங்கன்னா ரீடிப்ளாய்மெண்ட். அந்த ரீடிப்ளாய்மெண்ட் வர சமயத்துல இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் போய் கேட்டேன், அப்ப சிஎம்இ வந்து ஜெயசிம்மா சார், அவர்கிட்ட கேட்டேன். ஒரு 10 பேர் லிஸ்ட் நான் கொடுத்த ஞாபகம் எனக்கு, 10 பேர் லிஸ்ட் கொடுத்தேன். கொடுத்துட்டு பாருங்க, இன்னைக்கு ஒரு நல்ல தொழிற்சங்கம் வந்து எப்படி அட்வைஸ் பண்ணுது. சில தொழிற்சங்கங்கள் வந்து நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், போய் நீங்க ரீடிப்ளாய் ஆயிட்டு டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுங்க மிஸ்டர் சொல்லி. சார் அவங்களெல்லாம் கம்முன்னு உட்கார வச்சிருக்காங்க கார்பெண்டரி ஷாப்ல, ஒரு பெரிய பூல் பண்ணிருக்காங்க, அதுக்கு நாங்க போனோம் சார் எல்லாம் சொன்னாங்க. இல்ல, ஒர்க் பண்ணுங்க. நம்மளுடைய தாரக மந்திரமே வேலைகளை விட்டு கொடுக்க கூடாது, எந்த காரணத்துக்கோசரம் வேலைகளை விட்டு கொடுக்க கூடாது. அந்த காரணத்தினாலதான் நான் சொன்னேன் நீங்க டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். நான் தான் அந்த லிஸ்ட் வந்து சிஎம்இ தான் போட்டார், எல்லாம் பங்கு போட்டார், என்னது டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் யாருன்னு சொல்லி. அப்போ அந்த 10 பேர் வந்தீங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு கௌரவிக்கப்படுறீங்கன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதே நீங்க வந்து அந்த பூல் என்ற அந்த கார்பெண்டரி ஷாப்ல போயிருந்தா இவ்வளவு கௌரவம் கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. சோ என்னைக்கும் எந்த நேரத்திலையும் நமக்கு இருக்கிற வேலைகளை விட்டே கொடுக்காதீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு பாஸ் செக்ஷன்ல கூட என்கிட்ட வந்து பிரஷர் எல்லாம் பண்ணாங்க. என்னன்னு, நாங்க வந்து அது பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். அந்த ஒண்ணு ஆஸ் யூஷுவல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணோம், தனியார் கூட்டுறோம், தனியார் கூட்டுறோம், இல்ல அவுட் சோர்ஸ் பண்ணிடுறோம் சொன்னாங்க. அப்போ ஐ அட்வைஸ் தீஸ் பீப்புள், எக்காரது கொண்டு பாஸ் செக்ஷன் விட்டு கொடுக்காதீங்க. பாஸ் செக்ஷன் நம்ம செக்ஷன், பாஸ் செக்ஷன் அதை விட்டு கொடுக்க கூடாது. இப்ப என்ன கஷ்டமோ படுங்க, தப்பில்லை. நாளைக்கு அது என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஏன்னா என்ன வேணுமோ வாங்கிக்கலாம்னா இன்னைக்கு துறைமுக தொழிலாளர்களுக்கு, இந்த துறைமுக தொழிலாளர்களுக்கு கிடைக்கிற மாதிரி சேலரி எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. என்ன சேலரி ஏற்படுத்தினாரு. நான் இந்த வாட்டி டொனேஷன் கொடுக்கறப்ப கூட முருகம்மாவா யாரோ சம்படி புட்ட லிஸ்ட் நீலவண்ணன், என்னம்மா இவர் கொடுப்பாரா? சார் கண்டிப்பா கொடுப்பாரு சார், இவர் நம்ம யூனியன் சார், நம்ம போன உடனே கொடுப்பார் சார். அத உடனே தான் கொடுத்தாரு, அவரு உடனே கொடுத்தாரு. சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சங்கத்து மேல் விசுவாசம் வச்சிருந்தீங்க, சங்கமும் உங்க மேல விசுவாசம் வச்சிருக்கு. நீங்க ரிட்டையர்ட் ஆனாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது கிடையாது, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும். ஏன்னா நான் கூட இப்ப சொன்ன போட்டோ எடுக்கிறப்ப கூட இவர் வந்து யார் ரிட்டையர்மெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பார்த்தா ரிட்டையர்ட் ஆன மாதிரி இல்லை. ஈவன் ஐ திங்க் ஹி கேன் ஒர்க் another 5 years or 6 years. அவரை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அது சொல்லிட்டு எனக்கு வந்து ஐ எம் ஏஜ்ட் தென் யூ. ஐ யூஸ் டு டெல் தட் ஐ பிளஸ் யூ போத் ஹாப்பி அண்ட் ரிட்டையர்ட் லைஃப். ஆர்டர்ல தான் ரிட்டையர்ட் ஆயிருக்கீங்க. உங்க ஏஜுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் வேலை பண்ணலாம், மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பல ரகசியங்களை கூறி போற்று பற்றியும் நீலவண்ணன் சார் அவர்கள் பற்றியும் விரிவாக வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த